Hi guys, welcome back to Shazi Lifestyle. So today பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருந்தீங்க ரமஜானுக்கான vlog ஒன்று தாங்கன்னு சொல்லி. ஸோ ரமஜான் இஃப்தார் vlog தான் நாங்கள் டுடே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்டிஸ் வந்து நேரத்தோடு மேக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து ஃப்ரை பண்ண மட்டும் தான் நீக்கிது. ஸோ ஏர்லியாகவே வந்து நான் பெட்டிஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஃப்ரை பண்ண வேணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொசேஜ் ரோல் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ப்ரெட் வச்சு தான் நான் இன்றைக்கி இந்த சொசேஜ் ரோல் ட்ரை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். நான் இதுக்கு முதல்ல இந்த சொசேஜ் ரோல் வந்து ட்ரை பண்ணிடல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சொசேஜ் ரோல் மேக் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து சொசேஜ் வந்து ஃப்ரை பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ நாங்கள் ரோலும் வந்து ஃப்ரை பண்ணுறதுனால மிச்சம் டீப் ஃப்ரை பண்ண தேவை, நார்மலாக நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். ஸோ பேன் நல்லா ஹீட் ஆகினதும் அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நார்மலாக வந்து நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணினாலே போதும் நார்மல் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறதுக்கு. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆகினதும் வந்து நாங்கள் சொசேஜ் வந்து ஃப்ரை பண்ணிக்கொள்ள வேணும். சும்மா நார்மலி வந்து ப்ரௌனியாக வர அளவுக்கு நார்மலாக வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணினாலே போதும். பிகாஸ் நாங்கள் ரோலும் வந்து மேக் பண்ணி ஃபுல்லாக நாங்கள் ஃப்ரை பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் ரோல். அதனால பார்த்திங்கன்னு சொன்னால் சொசேஜை வந்து நார்மல் ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். டெய்லி ரமஜானுக்கு ஒரே மெத்தடில் ஷார்ட்டீஸ் செஞ்சு அலுப்பு ஆவிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம்னு ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ஹஸா அஷான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சொசேஜ் ரோல் வீடியோ பார்த்துட்டு ஒரே என்னட்ட கரைச்சல் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த சொசேஜ் ரோல் மேக் பண்ணி தாங்கன்னு சொல்லி. ஸோ கொஞ்சம் இதுக்கு டைம் எடுக்க வேணும். பிகாஸ் புதுசாக ஏதாவது நாங்கள் ட்ரை பண்ணுறோம்னு சொன்னால் கொஞ்சம் டைம் எடுத்து தான் ட்ரை பண்ணி பார்க்க வேணும். ஸோ அதனால் டுடே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால ஸோ டுடே ட்ரை பண்ணுவோம்னு சொல்லித்தான் நான் இந்த சொசேஜ் ரோல் ட்ரை பண்ணினேன். நார்மலாக ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். ஸோ நார்மலாக ப்ரௌன் கலர் ஆகினதும் வந்து நான் அதை பவுல் ஒன்றுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். ப்ரெட் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் டுடே ஒரு 7 ப்ரெட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ரெட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு சைடெல்லாம் கட் பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ சைடை ஃபுல்லாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். உங்களுக்கு இந்த ப்ரெட்டை சைட்ஸ் வந்து கட் பண்ணி அது வேஸ்ட்டாக போகுதுன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ரோல் வந்து கவர் பண்ணுறதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும் பிஸ்கட் பவுடர் மாதிரி அதை வந்து உங்களுக்கு ரோல் கவர் பண்ண யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். ஸோ இந்த மாதிரி நான் அந்த 7 ப்ரெட்ஸ்லேயும் வந்து சைட்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். ஸோ பாருங்கள், ஆஃப்டர் வந்து நான் வந்து அதை வந்து நல்லா ரோல் பண்ண வேணும். ஸோ இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி அதை வந்து ஃப்ளட் பண்ண வேணும். அந்த ப்ரெட்டை வந்து நல்லா ஃப்ளட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். ஸோ நானும் வந்து இது மேக் பண்ணிடல. ஸோ ஒரு வீடியோ ஒன்று பார்த்து தான் நானும் வந்து டுடே இந்த சொசேஜ் ரோல் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரோல் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து நல்லா அந்த ப்ரெட்டை வந்து ஃப்ளட் பண்ண வேணும். ஸோ இந்த மாதிரி 7 ப்ரெட் பீசஸையும் வந்து நான் வந்து நல்லா ஃப்ளட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். ஸோ ஆஃப்டர் பார்த்திங்கன்னு சொன்னால் சொசேஜ் ரோல் மேக் பண்ணிடலும். ஸோ பாருங்கள் 7 ப்ரெட்டையும் நான் வந்து ஃப்ளட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் பார்த்திங்கன்னு சொன்னால் எக் வந்து எட் பண்ணிவிட்டு அதுக்கு லைட்டாக சால்ட் எட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். 1 எக் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். ஆஃப்டர் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ப்ரெட்டில் வந்து அந்த ஃப்ளட் பண்ணின ப்ரெட்டில் வந்து சொசேஜ் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா ரோல் பண்ணணும். நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள், அப்போ தான் அது வந்து ஓகே வரும். ப்ரெட் அப்படின்றதுனால டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸ் பண்ணின பீட் பண்ணின எக் வச்சு நாங்கள் வந்து அதை சீல் பண்ண வேணும். ஸோ எக் வந்து நல்லா ப்ரெட் நலையிற அளவுக்கு வந்து எக்கை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து அப்படி நீங்கள் சீல் பண்ணினீங்கன்னு சொன்னால் நல்லா டைட்டாக உங்களோட ஹேண்ட்ஸ் எல்லாம் டைட் பண்ணி அதை வந்து சீல் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லா கவர் ஆகி சீல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து 7 ப்ரெட்ஸையும் வந்து சொசேஜ் வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு எக் வச்சு சீல் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன்.
ஆஃப்டர் ஒரு பிளேட்க்கு வந்து பிஸ்கட் பவுடர் வந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். பிஸ்கட் பவுடர் எடுத்து நாங்கள் அந்த பீட் பண்ணின எக்கில் வந்து இந்த ரோலை வந்து நாங்கள் சொசேஜ் ரோலை வந்து நல்லா டிப் பண்ணிக்கொள்ள வேணும். ப்ரெட் நல்லா நனைகிற அளவுக்கு வந்து அந்த எக்கில் வந்து டிப் பண்ணிக்கோங்க. ஸோ டிப் பண்ணிவிட்டு அதை வந்து பிஸ்கட் பவுடரில் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். பிஸ்கட் பவுடர் நல்லா கவர் ஆக வேணும். ஸோ ப்ரெட் ரோல்டு பார்த்திங்கன்னு சொன்னால் 2 சைடும் வந்து பிஸ்கட் பவுடரால் வந்து நல்லா கவர் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது அது வந்து டேமேஜ் ஆகாமல் கலர் அமைக்கும் ரோல். ஸோ அதனால் நல்லா 2 சைடும் வந்து நல்லா கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஹேண்ட்ஸால் நல்லா ஒரு புஷ் ஒன்று கொடுத்து நல்லா அந்த கவர் பண்ணிக்கோங்க 2 சைடும். அந்த மாதிரி நான் அந்த 7 ரோலையும் வந்து எக்கில் டிப் பண்ணி பிஸ்கட் பவுடரில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கொண்டேன். சொசேஜ் ரோல் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரை பண்ண மட்டும் தான் ஈக்குது. ஸோ அது வந்து ஃப்ரை பண்ண வேணும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் பெட்டீஸும் வந்து நான் ஏர்லியாகவே மேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதையும் ஃப்ரை பண்ண தான் வேணும். குட்டி மனுஷன் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டார் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி டெய்லி இஃப்தார் டைமில் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வதை தருவார். ஸோ பாம் அவரும் என்னத்தான் செய்ய தனியாக நீக்கிறாரு. அவருக்கும் வந்து என்னோட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ அதனால் அவரும் வந்து இஃப்தார் டைமில் கிச்சனில் ஃபுல் ஒர்க்கில் தான் நிற்பார். ஸோ டுடேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கிச்சனில் இருக்கிறாரு குட்டியால். இஃப்தாருக்கு மெயின் பார்த்திங்கன்னு சொன்னால் ஜூஸ் தான். ஸோ ஜூஸ் இல்லாமல் இஃப்தார் இல்லைன்ற மாதிரி தான். ஸோ டுடே பார்த்திங்கன்னு சொன்னால் வாட்டர்மெலன் ஜூஸ். பிகாஸ் இங்கே கிளம்புட ஹீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இஃப்தார் டைமில் வாட்டர்மெலன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கொண்டா தான் சர்வைவ் பண்ணிலும்ன்ற நிலைமை. ஸோ அதனால நாங்கள் இன்றைக்கி வாட்டர்மெலன் ஜூஸ் தான் மேக் பண்ண போகிறோம். பாருங்கள் சைடில் குட்டி மனுஷன் எப்படி ரிவ்யூ பண்ணுறாருன்னு சொல்லி. ஸோ வாட்டர்மெலன்ஸை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஸோ அதை பிளெண்டரில் ஆட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மில்க் பவுடர் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணி ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி கூல் வாட்டர் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணணும் நல்லா. ஸோ இந்த மெத்தடில் தான் நான் வாட்டர்மெலன் ஜூஸ் மேக் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து கசகசா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எட் பண்ணுறது பெட்டர் தான். பட் நான் இன்றைக்கி எதுவுமே எட் பண்ணலை. பிகாஸ் எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்றதுனால நார்மலாக ஜூஸ் மேக் பண்ணி ஃபர்ஸ்டே நான் ஃப்ரிட்ஜுக்கு போட்டுடுவேன். ஸோ ஆஃப்டர் தான் ஷார்ட்டேஜ் வந்து ஃப்ரை பண்ணுறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பெட்டிஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயில் வந்து ஹீட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து பெட்டிஸ் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். பெட்டிஸ்க்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபில் பண்ணிக்கிற கறி வந்து கிழங்கு அண்ட் ஃபிஷ் தான். ஃபிஷ் வச்சு நான் ஒரு கீமா ஒன்று செஞ்சு தான் பெட்டிஸ் வந்து மேக் பண்ணியிருந்தேன். ஸோ பெட்டிஸ் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருந்த பெட்டிஸ் எல்லாமே ஃப்ரை பண்ண போகிறேன். கிளம்பு ஷிஃப்டாக வீக்கிறீங்க. ஸோ எப்படி இருக்குது எங்களுக்கு டெய்லி வ்ளாக் தாங்காண்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஸ் நான் ஷிஃப்டாகவே 2 months or 3 months தான் ஆகுது. அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் டெய்லி வ்ளாக் தரது கஷ்டமாகிக்குது. ஸோ இங்கே வந்து எனக்கு இடங்கள் பழவிக்கொள்ள வேணும். அண்ட் இந்த ஹீட் மிச்சமே கஷ்டமாகிக்குது. ஸோ அது பழவிக்கொள்ள வேணும் எனக்கு. ஸோ எல்லாம் நான் வந்து கொஞ்சம் செட்டில் ஆவினத்தோடு நான் கிளம்புல வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வ்ளாக்ஸ் தரேன். வந்து எல்லாமே நான் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நவ் வந்து சொசேஜ் ரோல் தான் ஃப்ரை பண்ண வேணும். ஸோ கொஞ்சம் பயமாக தான் நிற்கிது. பிகாஸ் சொசேஜ் ரோல் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ பாருங்கள் பெட்டிஸ் ஃபுல்லாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நவ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொசேஜ் ரோல் தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன்.
சொசேஜ் ரோல் ஃப்ரை பண்ணும்போது நான் கொஞ்சம் பயத்தோடு தான் ஃப்ரை பண்ணினேன். பிகாஸ் லேடிஸ்க்கு தெரியாதது இல்லை, நாங்கள் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறோம்ன்ற போது கொஞ்சம் பயமாயிக்கும். பட் நான் நினைச்ச அளவுக்கு இல்லை. சொசேஜ் ரோல் வந்து செம்மையாக வந்துருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ நாங்கள் ப்ரெட் வச்சு செஞ்சுருந்ததுனால நல்ல கிறிஸ்பியாக செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்ததோடு நவ் டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் 6:15. ஸோ எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இஃப்தாருக்கு. ஸோ நாங்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னு சொன்னால் வாட்டர்மெலன் ஜூஸ் அண்ட் சொசேஜ் ரோல், பெட்டிஸ் அண்ட் பள்ளி கஞ்சி தான் வந்து நாங்கள் இன்றைக்கி எடுத்திருந்தோம். ஸோ பள்ளி கஞ்சி பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வெரி ஸ்பெஷல். கிளம்புல டெய்லி பார்த்திங்கன்னு சொன்னால் சிக்கன் இல்லாட்டி பீஃப் இல்லாட்டி வெஜிடபிள் இந்த மாதிரி தான் கஞ்சி தருவாங்க. ஸோ அது வந்து வெரி ஸ்பெஷலாக இருந்துச்சு எனக்கு கிளம்பு. பிகாஸ் கெண்டியில் நான் அந்த மாதிரி இல்லை, டெய்லி வந்து பால் கஞ்சி அந்த மாதிரி தான். இங்கே வந்து அது கொஞ்சம் ஸ்பெஷலாக ஆயிக்குது. ஸோ பாருங்கள், ஹசா வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கொண்டு இருக்கிறாரு. ஸோ ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஹஷான் வர வரைக்கும் தான் நாங்கள் இஃப்தாருக்கு வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லா நல்லபடியாக நாங்கள் இன்றைக்கி நோன்பு திறக்கிறோம். ஸோ நல்லா கூல் வாட்டர் ஒன்று குடித்து நோம்பு திறக்கிறது தான் எனக்கான திருப்தி. ஸோ இன்றைக்கி ஈச்சப்பழம் மிஸ் ஆகிட்டு ஃபினிஷ் ஆகிட்டு நான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவசரத்தில் மறந்துட்டு வந்துட்டார். ஸோ ஈச்சப்பழம் மிஸ் ஆகிட்டு ஸோ வாட்டர் கிளாஸோட வந்து நாங்கள் நோம்பு திறந்துருந்தோம். ஸோ ப்ரேயர்ஸ் முடிச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன கஞ்சி? கோழி கஞ்சா, இறைச்சி கஞ்சா, மரக்கல் கஞ்சா? என்ன இறைச்சா? இறைச்சி கஞ்சி இன்றைக்கு. நல்லையா? பயந்து செஞ்சேன் ஃபர்ஸ்ட் டைம். அது எப்படிக்கு? Very nice. Tasty. Crispy ஆயிக்கா? Taste it. Super. Very super. Tasty. Wow. Sausage roll first time செஞ்சது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். செம்ம கிறிஸ்பி ஆயிடுச்சு. வாட்டர்மெலன் ஜூஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் 1 ஹவருக்கு முதவே மேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சதுனால நல்லா கூல் ஆகிக்குது. ஸோ இந்த ஹீட்டுக்கு வந்து இந்த கூல் வந்து இஃப்தாருக்கு செம்மையாகிக்குன்னு தான் சொல்லணும். வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படிக்கு? சூப்பர்க்கா, செம்மையா, டேஸ்டியா. ட்ரிங்க். இந்த ரமஜான் உடைய இஃப்தார் vlog பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னும் வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் எனக்கு அது ஒரு மோட்டிவேஷன் ஆயிக்கும் இந்த மாதிரி லாட் ஆஃப் வீடியோஸ் தரத்துக்கு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஷாஸி லைஃப் ஸ்டைல் மூலம் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டாண்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.